கூட அனிமல் போயிட்டு பொம்பளை போயிட்டு சத்தியமா சொல்றேன். அவனை எல்லாம் இவ்வளவு பேருக்கு இன்னொரு இடம் பிடிச்சீங்களா? கோவை விமான நிலையத்திலிருந்து பல்வேறு மாநிலங்களுக்கு 30க்கும் மேற்பட்ட உள்நாட்டு விமானங்கள் இயக்கப்படுகின்றன. அதேபோல் வெளிநாட்டிற்கு 3 விமானங்கள் இயக்கப்படுகின்றன. இதனால் இந்த விமான நிலையத்திற்கு 10,000க்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து செல்கின்ற நிலையில் அவர்களை வழி அனுப்பவும் வரவேற்கவும் ஏராளமானோர் வருகை புரிகின்றனர். எப்போதும் பரபரப்பாக இருக்கும் இந்த விமான நிலையத்தில் கடந்த 25ஆம் தேதி இரவு 7:30 மணியளவில் சென்னையிலிருந்து புறப்பட்ட விமானம் கோவை ஏர்போர்ட்டில் வந்திறங்கியது. அந்த விமானத்திலிருந்து பயணிகள் ஒவ்வொருவராக வெளியே வந்து கொண்டிருந்த போது சிறிது நேரம் கழித்து ஒரு ஆணும் பெண்ணும் வெளியே வந்துள்ளனர். அப்போது பயங்கர கோபத்துடன் வெளியே நின்று கொண்டிருந்த பெண் ஒருவர் அந்த இளைஞரின் சட்டையை பிடித்து, என்ன கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட ஹனிமூன் போயிட்டு வரையாடா பொம்பளை பொறுக்கி என அனைவரது முன்னிலையிலும் தகாத வார்த்தைகளால் திட்டி தாறுமாறாக வசைபாடினார். ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசாத அந்த இளைஞர் தன்னுடன் இருந்த பெண்ணை அங்கிருந்து வேக வேகமாக அழைத்துச் சென்றார். அதே நேரம் இளைஞருடன் இருந்த உறவினர் ஒருவர் வசைபாடிய பெண்ணை கையை பிடித்து இழுத்து சமரசம் செய்ய முயன்றார். அப்போது அவரது கன்னத்தில் அறைந்த அந்த பெண் அவரது சட்டையை பிடித்துக் கொண்டு கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்களும் அந்த பெண்ணை சமாதானம் செய்ய முயன்றனர். இந்த இடைப்பட்ட நேரத்தில் விமானத்தில் இருந்து வந்த ஆணும் பெண்ணும் அங்கிருந்த காரில் ஏறி சென்று விட்டனர். திடீரென ஏற்பட்ட இந்த மோதல் சம்பவத்தால் விமான நிலையம் முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவியது. இது குறித்து தகவல் அறிந்த பீளமேடு போலீசார் பிரச்சனைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் ஏர்போர்ட்டில் இருந்து புது மனைவியுடன் பதற்றத்துடன் வந்த அந்த இளைஞர் கோவையைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபரின் மகன் என கூறப்படுகிறது. பட்டதாரி இளைஞரான அவர் தனது தந்தைக்கு உதவியாக தொழிலை கவனித்து வந்துள்ளார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தொழிலதிபரின் மகனுக்கும் ஏர்போர்ட்டில் வசைபாடிய பெண்ணுக்கும் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியிருக்கிறது. இந்த காதல் ஜோடி பல்வேறு இடங்களுக்கு சுற்றித் திரிந்த நிலையில் இவர்களது காதல் விவகாரம் இளைஞரின் வீட்டிற்கு தெரிய வந்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த உறவினர்கள் தங்களுடைய மகனுக்கு பெரிய இடத்தில் பெண் பார்த்து திருமணம் செய்து வைத்தனர். அதே நேரம் இன்ஸ்டா காதலியால் பிரச்சனை வந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த இளைஞர் அவருக்கும் தாலி கட்டி சமாதானம் செய்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் இன்ஸ்டா காதலியை கைவிட்ட தொழிலதிபரின் மகன் அவரது செல்போன் அழைப்பை எடுக்காமலும் பிளாக் லிஸ்டில் போட்டுள்ளார். இதனால் விரக்தியடைந்த இளம்பெண் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றிவிட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அந்த இளைஞர் தன்னுடைய புது மனைவியுடன் எகிப்து நாட்டிற்கு ஹனிமூன் சென்றிருக்கிறார். இதை அறிந்து கடும் ஆத்திரமடைந்த இன்ஸ்டா காதலி வெறி தீர ஏர்போர்ட்டில் ருத்ர தாண்டவம் ஆடியிருக்கிறார் என்பது விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. அதே நேரம் அந்த இளைஞருடன் தனக்கு திருமணம் ஆனதாக அந்த பெண் தெரிவித்தாலும் அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.